ஒரு ட்ரிப்ல ஒன்னு ரெண்டு சோதனை நடக்கலாம், சில தடங்கள் வரலாம். ஆனா அந்த ட்ரிப் ஃபுல்லாவே சோதனையாவும் தடங்களாவும் இருந்துச்சுன்னா இப்படி அப்படியாப்பட்ட ட்ரிப் தான் நானும் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒரே கார்ல போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கப்போ எங்க போறோம்னு சொல்லலையா, நாங்க எல்லாம் சேர்ந்து ஏற்காடு தாங்க போயிட்டு இருக்கோம். எங்க செலவுல இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, எங்க செலவுல இல்லவே இல்ல. என்னோட அப்பா அம்மா தான் கூட்டிட்டு போறாங்க. என் பொண்ணை வந்துட்டு விட்டுட்டு ட்ரிப் போறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இல்ல. ஸோ அதனால எங்களை கூட்டிட்டு போறதை தவிர வேற வழியும் இல்ல. அதனால நாங்க ரெண்டு பேரும் போக வேண்டியதா இருந்துச்சு எங்க குழந்தைய கூட்டிட்டு. ஸோ அப்படிதான் இந்த பிளான் பண்ணி போனோமா. போற வழியிலேயே டயர் வந்து பிரிஞ்சு கிழிஞ்சி பறந்துருச்சு. பக்கத்துல தான் ஏதோ பட்டப்பட்டான்னு சவுண்ட் வருது போறோன்னு பார்த்தா, நாங்க உட்காந்து போயிட்டு இருக்க கார்ல இருக்க டயர் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு தனியா பிரிஞ்சு வந்துருச்சு, அள்ளு விட்டுருச்சு. நல்ல வேலையா முன்னாடி பின்னாடி எந்த காரும் வண்டி வராதனால நாங்க அப்படியே காரை ஓரம் கட்டிட்டு மெதுவா நின்று என்னடா ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு முன்னாடி போன ஃபேமிலிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, பதறியில போவாங்க. பட் அங்க நடந்ததே வேற. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சாச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி உயிர் பொழைச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லி காரை மெதுவா உருட்டிக்கிட்டே பஞ்சர் கடையை தேடி பார்த்து வர்றதுக்கே 5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த சொட்ட டயரை வச்சே தேய்ச்சி தேய்ச்சி வந்துட்டு பஞ்சர் பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணினோம். ஸ்டார்ட் பண்ண நேரம் நல்ல மழை. அதுவரையும் சூரியன் எங்கேயோ அடிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தப்போ திடீர் மழை. ஒரு வழியா மழையும் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அதுக்குள்ள பசிச்சிருச்சு யாருக்கு, என் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பால் ஒரு பண்ணோ என்னமோ வாங்கி கொடுத்தாரு. பண்ணு வாங்கி தராதீங்க அன்ஹெல்தின்னு சொல்ல கேட்காம இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்ட்டு வாய் அடிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யூட்டன் போட்டு கிளம்பியாச்சு. அப்படி நாங்கள் வந்த இடம் தாங்க இந்த ஏற்காடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, நம்மளும் எல்லாம் ஓகே தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் மேலே வந்து ரூம் எல்லாம் எடுத்துட்டோம், நீங்கள் நேராக ரூமுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு வாக் மட்டும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரூம்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டோம். இந்த குட்டி மேடம் மட்டும் வெளியில எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி சுடு தண்ணிக்கும் அதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாண்டை தூக்கிட்டு வந்துட்டு நல்லா கவட்டிட்டு ஸ்வெட்டர் கிட்டெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சு தூங்க வச்சாச்சு. அப்புறம் சோன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெளியில போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ ரூம்லேயே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா என் குழந்தையும் நானும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா. அவங்கெல்லாம் அடுத்தடுத்து தான் வந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு முதல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா முன்னாடி எழுந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இவ வந்து பார்த்தீங்கன்னா காரமே சாப்பிட மாட்டா. ஸோ அதனால இட்லியில் பால் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இட்லி தோசை பொங்கல் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கே கிடச்சிது. சுட இருந்தது. அந்த கேரி பேக்கில் தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. சரி அன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாமேட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா என்னங்க ரூமை வெக்கேட் தான் பண்ண போகிறோம். என்ன அதுங்களை ரூம் வெக்கேட் பண்ணுவோம். ஆமாங்க, அப்படியே சுற்றி பார்த்துட்டே கீழே இறங்குறது தான் பிளானு. ஸோ அவங்கெல்லாம் ஒன் டே தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போல் வந்திருந்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ரூமை விட்டு வெக்கேட் பண்றோம். வெளியில வந்து பார்த்தா என்னடா அது இத்தா பெருசா இருக்குன்னா ரோஸுங்க, இவ்வளோ பெரிய ரோஸ் நான் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்ல, அப்புறம் ஊட்டியில கூட அந்த பார்க்குகளெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இவங்க வந்து வீட்லயே தொட்டியில வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. தொட்டியில வச்ச பூலாம் அதிகமாக பெருசாக வராதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அப்படிதான். இப்போ நாங்கள் தங்கி இருந்த இடத்த பார்க்கலாமா. அந்த படிக்கட்டு வழியாக மேலே போனால் இதே மாதிரி தான் மேலே இருக்குது. இது வந்து கிச்சனு, சாப்பிட்டுக்கலாம், சமைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம், தூங்கிக்கலாம், அப்புறம் கொரட்டை விட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் போட்டிங் தான் வந்தோம். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அவளே கேட்டா போட்டிங் போகலாமா, போட்டில் போகலான்ட்டு. ஸோ அதனால போட்டிங் வந்தோம். அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பார்க்கும், அந்த போட்டிங் பக்கத்துலேயே பார்க் இருந்தது. அங்கே போய் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு காரில். நாங்கள் எங்கள் காரில் வந்துட்டு இருக்கோம், அவங்க காரில். என் பொண்ணு நல்லாவே வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. 90s பாட்டுக்கு தாங்க நல்லா வைப் ஆகிறா. அதுக்கப்புறம் அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.